பரவிட்டு இருக்குன்னு கவர்மெண்ட்லேருந்து ஏதோ ஒரு இன்டிமேஷன் வரலையே. ஆனா, டெத் காஸ்ட் வந்து 35% to 40% அஃபெக்ட் ஆனவங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது கண்டாமினேட்டட் ரேட்ஸ் ஆர் மைஸ் அதுலேருந்து பரவுன்ற மாரி சொல்லியிருக்காங்க. வந்துருச்சுன்னா ஒருத்தர்ட்டேருந்து இன்னொருத்தருக்கு பரவுன்றாங்க. இதோடைய பாதிப்பு ரெஸ்பிரேட்டரி அதாவது மூச்சு, பிரீத்திங் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்க்கு வந்து அதில வந்து சலைவா அண்ட் யூரின் கலந்து ஆபத்தை விளைவிக்கும்னு போட்டிருக்கு. அடுத்தது இதனால கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இது வந்துருச்சுன்னா ஆபத்துக்கள் நிறையா இருக்கு. அதுவும் மனுஷன் டூ மனுஷன் அதாவது பாதிக்கப்பட்ட மனுஷன்லேருந்து இன்னொரு மனுஷனுக்கு பரவிரும்னு வேற போட்டிருக்கு. நீங்க சொல்றத பார்த்தா இது கொரோனாவோட ரொம்ப எஃபெக்டிவா இருக்கிற மாரி தெரியுதே. அப்ப பி கேர்ஃபுல்லா இருக்கணும். இனிமேல் நம்ம வீட்டுக்குள்ளேயே ஸ்டுடியோ செட்டப் பண்ணிட்டு ஒன்லி கமெண்ட் ரிப்ளே அப்படியே செட்டில் ஆயிர வேண்டியதான். நீங்களும் அதே மாரி பார்த்துக்கங்க. ஏன்னா போன வாட்டி வந்ததுக்கே கிட்டத்தட்ட 5, 6 வருஷம் எந்திரிக்க முடியாம மாட்டிட்டு இருக்கோம் லோனுக்குன்னு. ஸோ அதனால தான் சொன்னேன் மக்கள்ட்ட, மக்களே இனிமேல் இருக்க காலகட்டத்தில லோன் மட்டும் போயிடாதீங்க. அன்னன்னைக்கு கஞ்சி கூழ் ஆக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா தப்பிச்சுக்கலாம். இவங்க என்ன பண்ணுவாய்ங்க, உடனே லாக்டவுன் பண்ணுவாய்ங்க. ஆனா டியூவ சேர்த்து வச்சு கட்ட சொல்லுவாய்ங்க. மொத்தமா நம்மளுக்கு ஆப்பு வச்சுருவாய்ங்க.